ஹாய் விவர்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இந்த வீடியோவில் நம்ம இன்னைக்கு எதை பற்றி பேச போகிறோம்னா, தமிழ்நாட்டில் நாளுக்கு நாள் பாலியல் ரீதியான குற்றச்செயல்கள் வந்து அதிகமாகிட்டே போகுது. அதே மாதிரி கேரள மாநிலத்தில் நாளுக்கு நாள் ரேக்கிங் சம்பந்தமான குற்றச்செயல்கள் வந்து பெருகிட்டே போகுது. கடந்த 2 வாரங்களுக்கு முன்னாடி தான் ஒரு சம்பவத்தை பற்றி நான் பேசியிருந்தேன். கேரள மாநிலத்தில் 9th ஸ்டாண்டர்ட் படிக்கக்கூடிய ஒரு சிபிஎஸ்சி ஸ்டூடெண்ட், அவன் பேர் மிகிர் அகமது. அந்த பையன் வந்து கருப்பாக இருக்கான் அப்படிங்கிற ஒரே காரணத்தை காமிச்சு கூட படிக்கக்கூடிய பசங்க வந்து அவனை கேலி கிண்டல் செய்து ரேக்கிங் பண்ணி அவனை துன்புறுத்தி அடித்து பாத்ரூமுக்கு தரன்னு இழுத்துட்டு போய் வெஸ்டர்ன் டாய்லெட்டுக்குள்ளே தலையை விட்டு வாட்டர் ப்ளஸ் பண்ணி அந்த டாய்லெட்டை வந்து நாக்கால் நக்க வச்சுலாம் கொடுமைப்படுத்தினாங்க. அந்த பையன் வீட்டுக்கு வந்து அந்த பையன் வீடு வந்து அந்த அப்பார்ட்மெண்ட்டில் 26வது மாடியில் இருக்குது. அந்த 26வது மாடியிலேருந்து கீழே குதித்து தற்கொலை பண்ணிக்கிட்டான். இந்த சம்பவம் நடந்து 1 மாதம் கூட ஆகலை. கேரள மாநிலத்தில் இன்னொரு சம்பவம் இப்போ அரங்கேறி இருக்குது. அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கேரள மாநிலம் கோட்டயத்தில் உள்ள ஒரு கவர்மெண்ட் நர்சிங் காலேஜில் ஜூனியர் பசங்க 6 பேரை சீனியர் பசங்க 5 பேர் சேர்ந்து ஹாஸ்டல் ரூமில் வச்சு கிட்டத்தட்ட 3 மாதமாக ரேக்கிங் பண்ணியிருக்காங்க. அந்த பசங்களை அடித்து துன்புறுத்திருக்காங்க, பணம் கேட்டு மிரட்டி சித்திரவதைப்படுத்திருக்காங்க. ஒரு கட்டம் மேலே போய் போன வாரம் அந்த பசங்கிட்ட 2000 ரூபா கேட்டு அடித்து துன்புறுத்திருக்காங்க. அந்த பசங்களை நிர்வாணமாக கட்டிலில் கெட்டி போட்டு அந்த பசங்களை பார்த்தீங்கன்னா, அந்த ஜாமெட்ரி பாக்ஸில் டிவைடர்னு ஒன்று இருக்கும், 2 பக்கமும் ஷார்ப்பாக இருக்கும், அதை வச்சு உடலில் நிறைய காயங்களை ஏற்படுத்தி அதை வீடியோ எடுத்து அந்த பசங்களை பிளாக்மெயில் பண்ணியிருக்காங்க. இந்த சம்பவம் தான் இப்போ கடந்த 2 நாளாக சோசியல் மீடியாவில் இந்தியா முழுவதும் பரவிட்டு இருக்கு. இந்த சம்பவத்தில் நடந்தது என்ன, அதை பற்றி தான் நம்ம இன்னைக்கு டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். அதுக்கு முன்னாடி நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் இந்த மாதிரி உலகத்தில் நடக்கக்கூடிய முக்கியமான செய்திகளை நீங்கள் நம்ம சேனல் மூலமாக தெரிஞ்சுக்க முடியும். கேரள மாநிலம் கோட்டயத்தில் கவர்மெண்ட் நர்சிங் காலேஜ் ஒன்று செயல்பட்டு வருது. அங்கே படிக்கக்கூடிய பசங்க தங்குறதுக்கு அந்த காலேஜுக்குள்ளே செப்பரேட்டாக ஹாஸ்டல் இருக்குது. ஹாஸ்டலில் பார்த்தீங்கன்னா கிரவுண்ட் ஃப்ளோர், ஃபர்ஸ்ட் ஃப்ளோர், செகண்ட் ஃப்ளோர் இந்த மாதிரி இருக்குது. கிரவுண்ட் ஃப்ளோரில் வந்து ஃபர்ஸ்ட் இயர் பசங்க தங்கியிருக்காங்க. ஃபர்ஸ்ட் ஃப்ளோர், செகண்ட் ஃப்ளோரில் வந்து சீனியர் பசங்க தங்கியிருந்திருக்காங்க. ஸோ இந்த ஜூனியர் பசங்க, ஃபர்ஸ்ட் இயர் பசங்க பார்த்தீங்கன்னா நவம்பரில் தான் அட்மிஷன் போட்டு அங்கே படிக்க வந்திருக்காங்க. அவங்களும் ஹாஸ்டலில் தான் தங்கியிருந்திருக்காங்க. கிரவுண்ட் ஃப்ளோரில் மட்டும் ஜூனியர் பசங்க பார்த்தீங்கன்னா மொத்தமாக ஒரு 19 பேர் இருந்ததாக சொல்லப்படுது. அதை பார்த்தீங்கன்னா நைட்டு ஹாஸ்டல் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 10:30க்கு லைட்டெல்லாம் ஆஃப் பண்ணிடுவாங்களாம். அதுக்கப்புறம் இந்த சீனியர் பசங்க, ஜூனியர் பசங்க தங்கியிருக்கக்கூடிய கிரவுண்ட் ஃப்ளோருக்கு வந்து அங்கே உள்ள பசங்களை வந்து ரேக்கிங் பண்ணியிருக்காங்க, அடித்து துன்புறுத்திருக்காங்க. அதே நேரத்தில் பார்த்தீங்கன்னா பணம் கேட்டிருக்காங்க. அதாவது அங்கே தங்கியிருக்கக்கூடிய எல்லா பசங்களும் எங்களுக்கு மாதம் ஒரு 800 ரூபா கொடுக்கணும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ தராத பசங்களை வந்து அந்த சீனியர் பசங்க வந்து அடித்து தாக்கியிருக்காங்க. ஆரம்பத்தில் அந்த பசங்க வந்து கொஞ்சம் பொறுமையாக தான் இருந்திருக்காங்க. நிறைய பசங்க அந்த சீனியர் பசங்களுக்கு பணத்தை கூட கொடுத்துருக்காங்க. ஒரு சில பசங்க என்ன பண்ணியிருக்காங்கன்னா, டீச்சர்ஸ் கிட்ட காலேஜுக்கு போயிட்டு கம்ப்ளைண்ட் பண்ணியிருக்காங்க. ஆனால் டீச்சர்ஸ் வந்து இதை எதுவுமே பெருசாக எடுக்கல. ஏதோ சும்மா தாண்டா ரேக்கிங் பண்ணுறாங்க அப்படிங்கிற மாதிரி அவங்க அசால்ட்டாக விட்டுட்டாங்க. அதுக்கப்புறம் அந்த சீனியர் பசங்க என்ன பண்ணியிருக்காங்கன்னா, அந்த ஜூனியர் பசங்க வந்து நம்ம மேலே போய் கம்ப்ளைண்ட் பண்ணிட்டானுங்க, அதனால இவங்கள சும்மா விடக்கூடாது அப்படின்னு ஒரு பிளான் பண்ணி ஜூனியர் பசங்களை ராத்திரி 10:30க்கு ஹாஸ்டலில் வரிசையாக உட்கார வச்சு அவங்க வந்து ஸ்மோக் பண்ணுற மாதிரி, ட்ரிங்க்ஸ் பண்ணுற மாதிரி அந்த பசங்களை வீடியோ எடுத்திருக்காங்க. அதாவது அந்த பசங்க வந்து ஃபஸ்ட் இயர் பசங்க, அவங்க தம் அடிக்க மாட்டாங்க, ட்ரிங்க்ஸ் பண்ண மாட்டாங்க. ஆனால் இவங்க வந்து அந்த மாதிரி பண்ண சொல்லி வீடியோ எடுத்து பிளாக்மெயில் பண்ணியிருக்காங்க. இனிமேல் நீங்கள் யார்கிட்டையாவது எங்களை கம்ப்ளைண்ட் பண்ணிங்கன்னா நாங்கள் வந்து இதை உங்கள் அம்மா அப்பாவுக்கு வந்து ஃபார்வர்ட் பண்ணி அனுப்பி விட்ருவோம் அப்படின்னு மிரட்டியிருக்காங்க. இதனால் அந்த பசங்க வந்து யாருக்கிட்டையுமே மேற்கொண்டு கம்ப்ளைண்ட் பண்ணாமல் இருந்திருக்காங்க. அதாவது அதுக்கப்புறம் கடந்த ஒரு வாரத்துக்கு முன்னாடி அந்த பசங்கிட்ட வந்து இந்த சீனியர் பசங்க 5 பேரும் ஆளுக்கு 2000 ரூபாய் கேட்டிருக்காங்க. அதாவது 6 பேரும் எங்களுக்கு 2000 ரூபாய் கொடுக்கணும்னு சொல்லி கேட்டு மிரட்டியிருக்காங்க. அதாவது அங்கே படிக்கக்கூடிய பசங்க எல்லாமே பார்த்தீங்கன்னா மோஸ்ட்லி கொஞ்சம் கஷ்டப்பட்ட பசங்களாக தான் இருப்பாங்க. ஏன்னா கவர்மெண்ட் காலேஜ், அங்கே படிக்கக்கூடிய பசங்களை பார்த்தீங்கன்னா நல்லா படிக்கக்கூடிய பசங்களாக இருப்பாங்க. இல்லைனா படிப்பை தொடர முடியாத ரொம்ப பாவப்பட்ட கஷ்டப்பட்ட பசங்க தான் அங்கே படிப்பாங்க. அவங்களுக்கு 2000 ரூபாங்கிறது எவ்வளோ பெரிய விஷயம் பாருங்கள். இதை கேட்டு துன்புறுத்திருக்காங்க. அப்படி கொடுக்காத பட்சத்தில் அந்த பசங்களை வந்து ரொம்ப அடித்து துன்புறுத்திருக்காங்க. அதாவது எல்லை மீறி பண்ணியிருக்காங்க. அதாவது அந்த சீனியர் பசங்க 5 பேரும் அந்த ஜூனியர் பசங்க 6 பேரை ட்ரெஸ் எல்லாத்தையும் கழட்டி நிர்வாணமாக நிற்க வச்சு, அதாவது கட்டில் 2 பக்கம் இருக்கும் பார்த்தீங்களா, அந்த பக்கம் ஒருத்தன் இந்த பக்கம் ஒருத்தன் அப்படின்னு கட்டி வச்சுருக்கானுங்க. நிர்வாணமாக நிற்க வச்சு அந்த பசங்களை வந்து ரொம்ப சித்திரவதைப்படுத்தியிருக்காங்க. அதாவது காம்பஸ், ஜாமெட்ரி பாக்ஸில் வந்து காம்பஸ், அதே மாதிரி டிவைடர் இருக்கும். நீங்கள் பார்த்துருப்பீங்க. டிவைடர் அப்படின்னா 2 பக்கமும் ஷார்ப்பாக இருக்கும். அந்த டிவைடர் வச்சு அந்த பசங்களோட உடலில் நிறைய கீறல்களை உண்டு பண்ணியிருக்காங்க. அதாவது நிறைய காயங்களை உண்டு பண்ணியிருக்காங்க. ஸோ அந்த பையன் வலிக்குன்னு கத்துறான். அந்த டைமில் இவங்க என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா, நீங்கள் டிஞ்சர் கேள்விப்பட்டிருப்பீங்க, காயத்தில் ஊற்றக்கூடிய மருந்து. ஸோ காயத்தில் அந்த டிஞ்சர் பட்டோன்னே ரொம்ப எரியும், வலி வேதனையும் ரொம்ப அதிகமாக இருக்கும். அந்த பையன் ஊற்றும் போது வலியில கத்துறான். அந்த மாதிரி நிறைய வீடியோலாம் சமூக வலைதளங்களில் இப்போ வைரல் ஆகிட்டு இருக்கு. இந்த மாதிரி எக்ஸ்ட்ரீம் லெவலுக்கு போய் கொடுமைப்படுத்திருக்காங்க. இது மட்டும் பரவாயில்லைங்க. இதுக்கப்புறம் ஒருபடி மேலே போய் அந்த பசங்களோட, அதாவது ப்ரைவேட் பார்ட்ஸில், அதாவது ஆண் உறுப்பில் தம்பிள்ஸ், நம்ம உடற்ப எக்ஸசைஸ் செய்கிறதுக்கு பயன்படுத்தக்கூடிய தம்பிள்ஸ் இருக்குல்ல, அதை கட்டி தொங்க விட்டுருக்காங்க. இன்னொரு பையனுக்கு என்ன பண்ணியிருக்காங்கன்னா, அந்த தம்பிள்ஸை வந்து அந்த பையனோட ப்ரைவேட் பார்ட்ஸுக்கு மேலே நிறைய ஒன்றுக்கு மேலே ஒன்றா அடுக்கி வச்சுருக்காங்க. பாருங்களேன் எந்த அளவுக்கு சைக்கோ மாதிரி பண்ணியிருக்காங்கன்னு.
கேட்குறதுக்கு அவ்வளோ கஷ்டமாக இருக்குது. ஸோ மற்ற ஜூனியர் பசங்களை வந்து இதை வீடியோ எடுக்க சொல்லியிருக்கான். அதாவது மறுபடியும் இந்த வீடியோ வச்சு பிளாக்மெயில் பண்ணுறதுக்கு. கேட்குறதுக்கே ரணகொடூரமாக இருக்குது. இந்த அளவுக்கு மற்றவங்கள கொடுமைப்படுத்தி பார்க்குறதுல அந்த பசங்களுக்கு என்ன ஒரு சந்தோஷம்னு தெரியல. சரி பார்த்தீங்கன்னா அந்த சீனியர் பசங்க எல்லாருமே அவங்ககிட்ட வாங்கக்கூடிய காசை வந்து ஸ்மோக் பண்ணுறதுக்கும், அப்புறம் பார்த்தீங்கன்னா ட்ரிங்க்ஸ் பண்ணுறதுக்கு, தண்ணி அடிக்கிறதுக்கு, அது போக பார்த்தீங்கன்னா ட்ரக்ஸ் வாங்குறதுக்கும் பயன்படுத்தியிருக்காங்க. எவ்வளவு கொடுமை பாருங்கள். சரின்னு பார்த்தீங்கன்னா அந்த ஒரு வாரம் முன்னாடி தான் இந்த சம்பவம் நடந்திருக்கு. இந்த சம்பவம் நடந்ததுக்கப்புறம் என்ன சொல்லிட்டு போகிறாங்கன்னா, நாங்கள் மறுநாள் வருவோம், அப்போ நீங்கள் எல்லாரும் ஆளுக்கு 2000 ரெடி பண்ணி தரணும், அப்படி இல்லைனா மறுபடியும் நான் உங்களை இந்த மாதிரி சித்திரவதைப்படுத்துவோம் அப்படின்னு சொல்லியிருக்கான். ஸோ அதில் ஒரு பையன் வந்து ஃபஸ்ட் இயர் பையன் வழி தாங்க முடியாமல் இனிமேல் என்னால் பொறுக்க முடியாதுன்னு அவங்க அப்பா அம்மாவுக்கு ஃபோன் பண்ணி இன்ஃபார்ம் பண்ணிட்டான். அதுக்கப்புறம் அவங்க அப்பா அம்மா சம்மந்தப்பட்ட காலேஜுக்கு வந்து அங்கே டீச்சர்ஸ்கிட்ட பேசியிருக்காங்க. பேசிட்டு அதுக்கப்புறம் போலீஸ் ஸ்டேஷனில் போய் ஒரு கம்ப்ளைண்ட் கொடுத்துட்டாங்க. இப்போ இந்த நியூஸ் வந்து இந்தியா முழுவதும் அதிக அளவில் பேசப்படக்கூடிய பெரிய நியூஸ் ஆகிட்டு. இந்தளவு சைக்கோ மாதிரி ஒரு 5 பேர் சேர்ந்து ஃபஸ்ட் இயர் படிக்கக்கூடிய 6 பசங்களை கொடுமைப்படுத்தியிருக்காங்களா அப்படின்னு எல்லா மக்களும் இப்போ குரல் கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அதாவது பார்த்தீங்கன்னா ஒரு 3 பிரிவுகளின் கீழ் வந்து வழக்கு பதிவு செய்யப்பட்டு அந்த பசங்களை கைது பண்ணிட்டாங்க. அந்த 5 பேரையும். அந்த 5 பேரோட ஃபோட்டோ நீங்கள் பார்த்துருப்பீங்க. பார்க்குறதுக்கு அவங்கள பார்த்தா படிக்கிற பசங்க மாதிரியே இல்லை, பொறுக்கி பசங்க மாதிரி தான் தெரியுது. எவ்வளவு கல்நெஞ்சா இருந்தால் அந்த மாதிரி வேலைகளில் ஈடுபட்டிருப்பாங்கன்னு பாருங்களேன். இப்போ நீதிமன்றம் வந்து 14 நாள் ரிமாண்டில் எடுத்து அவங்கள வந்து விசாரிக்க சொல்லியிருக்காங்க. அவங்கள என்னென்ன எப்படி விசாரிக்கணுமோ அந்த மாதிரி விசாரித்து இன்னும் உண்மையெல்லாம் வெளியே கொண்டு வரதுக்காண்டி முயற்சி பண்ணிட்டு இருக்காங்க. சேம் டைம் அவங்க மொபைல்லேருந்து கைப்பற்றப்பட்ட வீடியோ வந்து இப்போ சமூக வலைதளங்களில் வந்து பரவிட்டு இருக்கு. அதில் பார்க்கும்போது அவ்வளோ வேதனையாக இருக்குது. அந்த பையனோட உடலில் பார்த்தீங்கன்னா அதாவது எரிச்சல் ஊட்டக்கூடிய நிறைய ஸ்ப்ரேலாம் இருக்கும், அதெல்லாம் மேலே அடித்து வச்சுருக்காங்க. அந்த பையன் வழியால் கத்துறான். எவ்வளோ கல்நெஞ்சுக்காரனாக இருந்தால் அந்த மாதிரி செயல்களெல்லாம் செஞ்சுருப்பான்னு கொஞ்சம் யோசிச்சு பாருங்களேன். அதே நேரத்தில் பார்த்தீங்கன்னா அங்கே படிக்கக்கூடிய பசங்க எல்லாமே ரொம்ப கஷ்டப்பட்ட பசங்க, ஏழை மாணவர்களாக இருப்பாங்க, இல்லை நல்லா படிக்கக்கூடிய பசங்களாக தான் இருப்பாங்க. அந்த பசங்கள்கிட்ட போய் காசை கேட்டு துன்புறுத்திருக்காங்கன்னா இந்த பசங்க வந்து எவ்வளோ பெரிய சைக்கோவாக இருப்பான்னு பாருங்களேன். அந்த பையனோட ஆணுறுப்பில் தம்பிள்ஸை கட்டி வேடிக்கை பார்த்துருக்கானுங்கன்னா அந்த சீனியர் பசங்களோட மனைவியில் வந்து எப்படி இருக்கும் கொஞ்சம் யோசிச்சு பாருங்களேன். எவ்வளவு வக்கர புத்தி இருந்தால் அந்த மாதிரி வேலைகளை வந்து அவங்க செஞ்சுருப்பாங்க. அதே நேரத்தில் இந்த மாதிரி ரேக்கிங் செயல்களில் ஈடுபடக்கூடிய மாணவர்களுக்கு நான் சொல்லக்கூடியது என்னென்னா, இந்த மாதிரி நீங்கள் அடுத்தவங்களை கஷ்டப்படுத்தி நீங்கள் சந்தோஷப்பட்டீங்கன்னா பின்னாடி இதை விட மோசமான வழியை வந்து நீங்கள் கண்டிப்பாக ஒரு நாள் வந்து அனுபவிப்பீங்க. அதே நேரத்தில் ஹாஸ்டலில் படிக்கக்கூடிய பசங்க கிட்ட பேரண்ட்ஸ் வந்து அப்பப்போ ஃபோன் பண்ணி பேசுங்க, அங்கே என்ன நடக்குது, சாப்பாடு நல்லா இருக்கா, எதுவும் பிரச்சனைகளை நீங்கள் சந்திச்சுட்டு இருக்கீங்களா, யாராவது ரேக்கிங் பண்ணுறாங்களா, கேலி கிண்டல் செய்கிறாங்களா, இந்த மாதிரி அடிக்கடி ஃபோன் பண்ணி ஃப்ரீயாக பேசுங்க, கேளுங்க. அப்போ தான் அங்கே என்ன நடக்குன்னு உங்ககிட்ட சொல்லுவாங்க. மக்களே, இந்த சம்பவத்தை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? உங்கள் கருத்துக்களை கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். ஓகே வியூவர்ஸ், நாம இன்னைக்கு நம்ம வீடியோ எண்டுக்கு வந்துட்டோம். நெக்ஸ்ட் இதே மாதிரி வேற ஒரு டாப்பிக்கில் நான் உங்களை மீட் பண்ணேன். டேக் கேர், பாய்.